இப்போ தஞ்சாவூரில் வந்து இந்த மாதிரி மலைகளே இல்லை, சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே மலைகள் இல்லை. அதனால தான் கருத்திமன் சித்தர் வந்து அந்த தேர்வு செய்து காவிரி இன்னும் கொஞ்சம் திருப்பி விட்டு அதை இப்போ நிறையா கிளைகளாக ஆக்கி பண்ணார். அங்கே விவசாயத்தை உண்டு பண்ணார். அந்த விவசாயம் செழிப்பாக இருந்துச்சு இடத்துல. ஆனால் மலைகளே கிடையாது. அது கருத்திமன் சித்தர் அந்த பெரிய கோயில் கட்டினார் இல்லையா. பெரிய கோயிலில் வந்து ஒரு உயரமான மலையாட்டம் நினச்சிக்கிட்டு இந்த சர்வே மிஷினை தூக்கிட்டு போவாங்க. அங்கே அது மேலே வச்சு அளந்து நிலங்களெல்லாம் அளந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து ஒரு வாட்டி திருப்பி இதே மாதிரி அளக்கணும்னு சொல்லிட்டு மேலே ஏறி போய் அளந்துருக்காங்க. அப்போது தெரியாமல் அந்த மிஷின் பயங்கரமான கனம், ரொம்ப வெயிட்டு, எவ்வளவோ டன். அது வந்து கிட்டத்தட்ட 20-25 டன். ஏன்னா எல்லாமே இரும்பால் செய்யப்பட்டிருக்கும். சிவன் காலத்துலேயும் முருகன் காலத்துலேயும் அப்போல்லாம் வந்து இரும்பு வந்து இப்போ இருக்கிற விளக்கமாத்து குச்சி மாதிரி இருக்காது. அப்போ இருக்கிற அந்த இரும்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கனமாக பெருசாக இருக்கும். அந்த இரும்பை வச்சு பெருசாக பண்ணியிருந்தாங்க. அது வெள்ளைக்காரன் சர்வே எடுக்கும்போது அது அப்படியே அந்த மெஷின் வந்து டப்புன்னு விழுந்துருச்சு, அவ்வளோ வெயிட்டு. அதனால ஒரு சிலையை கூட பேர்த்து எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் தரையும் பேர்த்துருச்சு. அதுக்கப்புறம் யார் உடச்சானாம் பேர் ஞாபகம் இல்லை. அந்த வெள்ளைக்காரனே அது புதுப்பிச்சு கொடுத்தானாம். இந்த கதையெல்லாம் சொல்லுவானுங்க. அவனுங்க வேணும்ட்டே உடச்சிட்டு அவன் சிலையை வைக்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்கலாம். அங்கே அந்த வெள்ளைக்காரனோட சிலையை வச்சுருக்குறாங்க. ஏன்னா அவன் தான் புதுப்பிச்சு கொடுத்தான் அப்படின்றதுக்காக. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அப்புறம் தமிழர்கள்லாம் அழிச்சிட்டு என்ன பண்ணலாம், நம்ம தான் கட்டினோம் இந்த பெரிய கோயிலே அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினச்சிருக்கானுங்க. தஞ்சாவூர் பெரிய கோயிலை வெள்ளைக்காரன் தான் கட்டினான்னு சொல்லலான்னு நினச்சிருக்கிறப்பானுங்க. நம்ம தமிழர்கள் விழிச்சிட்டோம். அவன் வந்து நம்மளை அப்படியே தண்ணிக்குள்ளே நல்லா முக்கிட்டான், மூக்கு வரைக்கும் நம்மளை முக்கிட்டான். இந்த இடத்துல நம்ம வந்து டப்புன்னு சுதாரிச்சுட்டு எந்திரிச்சிட்டோம். அதுதான் அவனுக்கு தாங்க முடியல. ஏன்னா இவ்வளோ நாள் ரொம்ப சந்தோஷமாக ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். இப்போ அவனால் முடியலை. சர்வே கல் தூணில் அது ஒரு குழி இருக்குது, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ட்ரையாங்கிள்ன்றது அந்த மூணு இடத்த தான் குறிப்பாக வச்சுக்குவாங்க. 3 இடத்த எல்லைக்கோடாக வச்சுக்கிட்டு அதை ட்ரையாங்கிளாக வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே எப்படி நிலத்தை அளக்கிறதுன்றது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பெரிய லெவலில் போகும்போது இமயமலையும் கன்னியாகுமரியும் இந்த பக்கம் வச்சு அளந்தாங்க. அந்த ட்ரையாங்கிளை தான் இவனுங்க யூதனுங்க எடுத்துக்கிட்டு எங்களோட ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி அவனுங்க ஏமாத்து வேலையெல்லாம் பண்ணி இன்னும் ரொம்ப நாள் நடக்காது. சிக்கந்தர் தர்காவை அழிக்க முடியலை அவங்களால. கடவுளர்கள் விட மாட்டாங்க.